நான் சொல்றேங்க, தாவேக ஆட்சி வந்ததுல இருந்து என்ன செயல்பாடு வேகமா நடந்திருக்கு சொல்லுங்க. ஒரு விஷயம் அண்ணாமலையே உள்ள போவாரு. கண்டிப்பா உள்ள போவாரு. அண்ணாமலை உள்ள போவாரு. 2031 கோட்டைக்குள்ள போவாரு. எங்க அமைப்பு அண்ணன் விஜய் அவர்களுடைய புதிய அரசை பார்த்து எப்படிலாம் செயல்படுறாங்க, என்னெல்லாம் சொல்லணுன்றதெல்லாம் we are preparing accordingly. வருகிற காலம் புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரா இல்லை விஜயான்ற மாதிரி தான் போகும். ஏன்னா ஐயா விஜய் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லை. உண்மையான வளர்ச்சி என்னன்னு காட்டணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட சாதாரண ஒரு மனுஷன் வந்து இந்த தமிழ்நாட்டை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய் என்ன திரையில் நாயகன், ஆனால் தரையில் நாயகன் அண்ணன் புரட்சி இளைஞர். குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் ஐயா காமாட்சி நாயுடு மற்றும் வீதலீடர் அமைப்பை சேர்ந்த திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் தான். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆமா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நீங்க வந்து 2031 ஆட்சியை பிடிப்பேன், எங்க அண்ணாமலை தான் சீமா காரக்குடி ஆட்சியை பிடிப்பாங்களா? எந்த சொல்லுவீங்க? மனோரமா ஆட்சி சொல்லுங்க. உங்க நகைச்சுவையோட நான் பாராட்டுறேன். ஒரு விஷயம், காலம் ஒருத்தர் உருவாக்கும். இல்லை, நான் கேள்வி முடிச்சிடுறேன். அது மாதிரி நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது உங்களோட நம்பிக்கை. ஆனால் நீங்கள் ஒரு அமைப்பு ஆரம்பித்து ஒரு 2-3 மாதம் இருக்குமா? கட்சி ஆரம்பிக்கல. இருங்க, கேள்வி கேட்டு இருங்க. மெம்பர்ஷிப் சேர்றீங்களா? கட்சி ஆரம்பிச்சு நீங்க மூத்த முதல் உறுப்பினர், ஓகேவா? கேள்வி கேட்டு முடிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஒரு முதல்வராக வரணும்னா இப்போ நேற்று கூட அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு புக் வெளியிட்டாங்க, அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் இந்த கிளீனிங் ப்ராசஸ் அதெல்லாம் போய் கலந்துக்கிறாரு. ஆனால் இது மட்டுமே போதுமா? ஒரு மக்கள் போகிற பிரச்சனைக்கு, மக்கள் போராட்டத்துக்கு போய் களத்தில் நிற்கணும், மக்களுக்காக போராடணும். அவர் பிஜேபி இருந்த வரைக்கும் பண்ணாரு, அது வேற. ஆனால் இப்போ அவருக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எந்த தேர்தல் வைக்க போறேன்றீங்க. நல்லா புரிஞ்சிருச்சு. தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் வந்து வெளியிலே வரல, மக்கள் பிரச்சனையே நிற்கல. இப்போது ஒரு ஆட்சி வந்திருக்கு, நீங்கள் அவங்கள கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க பயமாக இருக்கு இன்னைக்கு. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டால நாங்கள் புதுசு, எங்கள் மேலே பழிய போடுறாங்க. இப்படி விஜய் அந்த கரூர் விஷயத்தில் பேசினாரோ அதே போல் நாங்கள் புதுசு, நாங்கள் வந்தே 100 நாள் தான் ஆகுது. இதே 1000 நாள் கட்சி கேளுங்க, நாங்கள் வந்தே 1000 நாள் தான் ஆகுது அப்படின்வாங்க. இன்னும் அந்த ஆட்சி முடிவது கேளுங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, திமுக அப்படி கடன் வாங்கியிருக்கு. அதனால் இவங்க சாக்கு போக்கு சொல்றதுக்கும் இவங்க வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இப்பயே தயாராயிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுடைய நடவடிக்கை ஒரு விதமாக இருக்கு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு ஃபார்வேர்டு பாலிடிக்ஸ், ஃபார்வேர்டு திங்கிங்ல அவருடைய செயல்பாடு இன்னைக்கு இருக்கு. நீங்களே யோசிங்க, ஒரு சாதாரண இதுவும் ஒரு கட்சியாக இருந்தால் என்ன பண்ணிட்டு போனாங்க? போராட்டம் பண்ணுவது, விஜய் அவர்களை கவுண்டர் கொடுத்து பேசுவது. இப்போ திமுக விஜய் என்ன நடக்குது? தாவேக திமுக ஒன்றும் கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக நடக்குது. வார்த்தை போரும். நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க, நாங்க ஊழல் பண்ணிட்டோம். ஊழல்ன்ற வார்த்தை சொல்லாதீங்க, அவை குறிப்பு எடுங்க. நாங்க இப்ப ஊழல் பண்ணோம், ஆதாரத்தை கொடுங்க, சேதாரம் பண்ணுங்க. இதுதானங்க ஓடுதாங்க. இப்போ இந்த மாநிலத்துக்கு தேவை என்ன? ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டம். அந்த செயல் திட்டம் இல்லாம ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த செயல் திட்டம் என்னன்னே தெரியாத கட்சி எதிர்கட்சியா இருக்கு. அப்போ உண்மையான செயல் திட்டத்தை யார் தான் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்றது? இப்போ நதிகளை சுத்தப்படுத்துற வேலை தேவையா இல்லையா? என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகுது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலை ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கிறதா இல்லையா? இப்போ ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறோமே, அதுல ஒரு சரின்ற விஷயம், அதுல ஒரு மாற்றம்ன்ற விஷயத்த நீங்க பார்க்கவே இல்லையா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்ஜிஓவே பண்ண முடியும் இல்லைங்க. எந்த அளவு பண்ண முடியும்? என்ஜிஓ பண்ணுது, இதை யார் பண்ணணும்? பொதுவா சொல்லுங்க. அரசாங்கம் தானே பண்ணணும். சுத்தப்படுத்த வேண்டிய வேலை யாரோட வேலை? அரசாங்கத்தோட வேலை தானே. ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டிய வேலை யார்? அரசாங்கத்தோட வேலை தானே. இதே ஒரு தனிநபர்கள் நாங்கள் எடுத்து செய்யறோம்ல, ஒரு கிளீனிங் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை நதிகளை சுத்தப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை இப்போ வரமே அடுத்த கட்ட மரங்கள் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க ஒரு பார்ட்டியை நம்ம எவால்வ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிறது போல என்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு சும்மா விஜய் அவர்களை சாடி கொண்டு திமுகவை திட்டிக் கொண்டு இந்த அரசியல தேவை மக்களுக்கு. இதனால யாருக்கு பிரயோஜனம்? நதிகளை சுத்தப்படுத்தினா வருகிற தலைமுறைக்கு அது பிரயோஜனம், மரங்களை நட்டால் வருகிற தலைமுறைக்கு அது பிரயோஜனம். எங்க பிரயோஜனமான வேலையை ஒருத்தர் செய்கிறாரு, அதுக்கு எங்க இவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தி தமிழ்நாட்டில்? இப்போ உங்களை போட்ட சில ஊடகங்களெல்லாம் கேட்குறீங்க, அது என்னங்க இருக்கு? மக்களுக்கு வந்தீங்களாங்க, பிரயோஜனமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கோட் சூட் போட்டு சிரிக்கிறதும், அங்கே எதிரில் உட்காந்துட்டு ஒருத்தர் எங்கே வருதோ இல்லை அங்கே வரணும்னு அசிங்கமாக பேசுகிறதும், இதுவா ஒரு வேலை? இந்த வேலையை மக்கள் விரும்புறீங்க?
இதுவா ஜென்சி கிட்டோட அரசியல்? இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரிங். அவரை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எந்த தலைவரோட கம்பேர் பண்ண முடியாது. ஐயா மனசுக்கே தெரியும், ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் 2031 51 என்ன நடக்கும்னு சொல்லுவார் அவர். அது ஜோசியம் இல்லைங்க, அந்த ஒரு கட்டமைப்பு ஒரு அதீத நம்பிக்கை மாதிரி தெரியுது. ஏங்க ட்ரூங்க. அவர் எடுத்த விஷயம், அவர் வச்ச குறி எங்கேயும் தப்பி இருக்கா? ஏடிஎம்கே அப்போஸ் பண்ணாரு, அந்த ஸ்டாண்ட் மாறினாரா? அந்த ஸ்டாண்ட் மாறி பென் பண்ணி போனாரா? இல்ல கொஞ்சம் பொறுங்க. ஊழல் 1 2 அப்படின்னு எல்லாம் அறிவிச்சு நான் இன்னும் நிறைய ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி திமுக அரசு மீது என்னென்ன புகார்லாம் பண்ணினீங்க, வெளியில வேகமா வெளியிட்டீங்களே. நான் ஒரு கேள்வி, என்னாச்சு? நல்ல விஷயம். திமுக சார்ந்து இந்த டிஎம்கே ஃபைல்ஸை ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ நான் தான் பதில் அதை சார்ஜ் பண்ண முடியுங்க. நீங்க தான் பாதிக்கப்பட்டவர். நீங்க என் மேல வழக்கு தொடர்பீங்களா மாட்டீங்களா? நீங்களாம் ஏன் கம்மன் இருக்கீங்க? உங்க முன்னாள் காதலர்கள் ஏன் கப்பச்சி பண்றீங்க? வழக்கு போடுங்க எங்க மேல. கட்ட பஞ்சாயத்து இயக்கம் கொடுக்குறாங்க, எடுக்கலன்னு கட்ட பஞ்சாயத்து இயக்கம் கோர்ட்டுக்கு போச்சு இல்ல? அது மாதிரி நீங்க போக வேண்டியதானே கோர்ட்டுக்கு? ஏன் போல? உங்களுக்குள்ள ஏதோ பட்டியலை வெளியிட்டீங்க, ஏதோ பணம் பரிமாற்றம் ஆச்சு, அமைதியாயிட்டீங்க. அந்த பரிமாற்றத்தினால பட்டியலை வெளியிடுற தைரியம் தமிழ்நாட்டு அரசு கட்சிக்கு இருக்கா? இதே தேவைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு 110 நாள் ஆகுது. எத்தனை மந்திரிக்கு மேல நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்க? எத்தனை மந்திரி சிறையில பிடிச்சி போட்டீங்க? இல்ல எத்தனை மந்திரி மேல ஊழல் போகாருன்னு நிரூபிச்சிட்டீங்க? 110 நாளுங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கு 100 நாள்ல என்ன வேணா சாதனை பண்ணலாம். இன்னைக்கு சட்டமன்றத்திலே நேருவை பத்தி பேசியிருக்கு. 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காரு. அதன் மேல நாங்க அதே நேரு எழுந்து சட்டமன்றத்துல பேசியிருக்கு. என்ன சொல்றாருன்னா, சொல்றதுல நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. ஆட்சியில் இருக்கீங்க நீங்க. 110 நாளையில சட்டமன்றம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நாங்க அதை ஒரு பேப்பரை படிச்சு பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறது யாருன்னு புரிஞ்சுக்கணும்ல. ஒரு அதிகாரியே புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடையில இப்ப பட்ஜெட் தயார் பண்றது, அது பண்றது, இது பண்றது. செந்தில் பாலாஜி எத்தனை கேஸ் போட்டு அவரை ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மட்டுமே குறி வச்சு பண்ண முடியல. உங்களால மற்ற அமைச்சர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல ஏன் நடவடிக்கை? முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு பண்ணி அதுக்கு வேண்டிய எவிடன்ஸ் வேணும்ல. எவிடன்ஸ் இல்லாம கேஸ் போட முடியாது. எவிடன்ஸ் இல்லாம கேஸ் போட்டோம்னா ஏற்கனவே அங்க ஒருத்தர் ஜட்ஜை நான் ஏத்துக்க மாட்டேன் போப்போன்னு அனுப்பிச்சு விட்டாரு பாரு திருச்செந்தூர் பிரச்சாரத்துல. அது மாதிரி இருந்த வேகம், இவங்க இருந்த வேகத்தை பார்த்து மக்கள் போட்ட ஓட்டு. அவங்க வேகமா இருந்தாங்க, இன்னைக்கு சோகமா மாறுதே அப்படின்ற ஒரு பயம் மக்களுக்கு இடையே வந்திருக்கு. அந்த பயத்தை போக வேண்டிய வேலை யாரோடது? இவங்களோட தானே. கையை விரிச்சிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றதுக்கு பேர் பேச்சா? கடன் இருக்குன்றது பேர் பேச்சா? பொறுத்திருந்து பாரியா என்னென்ன யார் உள்ள போறாங்க, யார் நான் சொல்றேங்க. தாவேக ஆட்சி வந்ததுல இருந்து என்ன செயல்பாடு வேகமா நடந்திருக்கு சொல்லுங்க. ஒரு விஷயம், உள்ள போவாரு. அண்ணாமலையே உள்ள போவாரு. கண்டிப்பா உள்ள போவாரு. அண்ணாமலை உள்ள போவாரு. 2031 கோட்டைக்குள்ள போவாரு. 150 கோடி வாங்கியிருக்காரு. யாரு ஆருத்ரா கோல்டுல நாளை காலைல இவர் மேல வழக்கு தொடர போறோம். கேளுங்க. அண்ணாமலை உள்ள போவாருன்னாரு. நிச்சயமா அண்ணாமலை உள்ள போவாரு. கோட்டைக்குள்ள போவாரு இருக்கு. நான் ஒரு கருத்துங்க, தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வேகமா செயல்பட்டு ஒரு 4 இடம் சொல்லுங்க. ஒரு மந்திரி அவங்க சார்ந்த இப்போ தொழில்துறை மந்திரி இருக்காங்க வச்சுக்கோ, எக்ஸாம்பிள். அவங்க சார்ந்த ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்க இங்கே ஒரு சென்னையில் ஒரு 18 பெண்கள் அந்த தொழில் செய்கிற இடத்துல இருந்து இறந்துட்டாங்க. அதற்கு கண்ணீர் வடிக்க மாட்டாங்க. அதே போல் விவசாயத்துறை அமைச்சர், அவங்க விவசாய கிடங்குகள் இல்லாமல் அந்த நெல் மணியெல்லாம் அப்படியே எல்லாமே வளர்ந்து போய் இன்னைக்கு விவசாயிகள்லாம் ரொம்ப அவதிப்படக்கூடிய விஷயம். அதே போல் ஒவ்வொரு தொழிலாளர்களும் அவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க. தொழில்துறை அமைச்சர் இந்த நிலைமையில் இருக்குது. இவங்க இதுக்கெல்லாம் அழுவ மாட்டாங்க. ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுவுறதுக்கும், ஜனநாயக படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறதுக்கும், அவங்க தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கும் இவருக்கு ஸ்வீட் தராருங்க. மக்கள் பிரச்சனைய பாக்குறோம். அதே சமயத்துல நாங்களும் சாப்பிடணும்ல, நாங்களும் வாழ்ந்தா தானே மக்களுக்கு சேவை செய்ய. என்ன கேக்குறாருன்னா, நடக்குது, அதற்கெல்லாம் கண்ணீர் வராத உங்களுக்கு கண்ணீர் வந்ததுன்னா யாருக்கு கண்ணீர் வரணும்? கண்ணீர் வர வேண்டிய சரியா? கண்ணீர் வர வேண்டிய ஆட்களுக்கு வரும். எல்லாத்துக்கும் கண்ணீர் வர அதை யாரு விரும்புறாங்க, அதோட ஒன்றி யார் பாக்குறாங்களோ, எங்களுடைய மன்றத்தினுடைய பழைய நிர்வாகிகள், தலைவர்கள், அவங்க இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. அந்த படத்தை பாக்குறாங்க. நம்ம தலைவர் ஜனநாயகம் ஜனநாயகம் பார்த்தாச்சு.
கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் இது பார்த்தாச்சு. தீவிரவாதிகளோட ஒழிப்பு தான், வேற என்ன, எல்லாம் தீவிரவாதிகளை அடியோடு அழிக்கிறது தான், அவ்வளோதான், வேற என்ன, உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் அழிக்கிறது தான். சட்டமன்றத்தில் இவங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. உங்க வீத லீடர் அமைப்பு இதை ஏத்துக்குதா எதிர்க்குதா? சார், வீத லீடர்ஸ் நீட் தேர்வை பொறுத்தவரை மாணவர்களுக்கு எதிரான விஷயமா இருக்கு. இந்த பேப்பரெல்லாம் கசிய விடுறாங்க, இதெல்லாம் முறையாக இல்லை. மாணவர்களுடைய உணர்வு எதுவோ அந்த உணர்வோட வீத லீடர்ஸ் கூட நிற்கும் அப்படின்றதுல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதில் மாற்றி என்னன்னு சொன்னாரு உங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நீட்டு தேர்வு வேண்டான்னு சொன்னா அந்தந்த மாநில அரசினுடைய இஷ்டத்தை கொடுக்கணுமே தவிர அதை ஒன்றியத்திலிருந்து துணிக்க கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. திணிக்க ஏதோ ஒண்ணு தமிழே மறந்து போச்சு. ஆமா, அதனால வந்து உங்க அமைப்பு வந்து இது ஏற்குது. ஆமா, ஏற்குது. எங்க அமைப்பு அண்ணன் விஜய் அவர்களுடைய புதிய அரசை பார்த்து எப்படிலாம் செயல்படுறாங்க, என்னெல்லாம் சொல்லணுன்றதெல்லாம் வி ஆர் ப்ரிப்பேரிங் அக்கார்டிங்லி. வருகிற காலம் புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரா இல்லை விஜயான்ற மாதிரி தான் போகும். ஏன்னா ஐயா விஜய் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இன்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லை. காரணம், எங்க கமிஷன் நடந்திருக்கோ, எங்க கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கோ, அந்த எல்லா இடத்துலையும் இந்த கட்சிகள்லாம் இருந்திருக்கு. இந்த நாடு பின்னோக்கி போயிருக்குதுன்னா அந்த கட்சிகளுக்கு எல்லாருக்கும் பங்கு இருக்கு, தாவேக்காவை தவிர. அப்போ தாவேக்காவை கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தகுதி ஆனால் அண்ணாமலைக்கு தானே உண்டு. அவரும் கிளீன் ஹேண்ட்ஸு, விஜய் என்ன கிளீன் ஹேண்ட்ஸ் நினைக்கிறாரு. ஆனா சுத்தி இருக்கவங்க தான் என்னன்றது தெரியவே இல்லை. விஜயபாஸ்கர் யாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் யாரு, செங்கோட்டையன் அண்ணன் யாரு, ஆதவர்ஜனா யாரு, புசியானந்தன் யாரு, இதுக்கெல்லாம் கேள்வி இவங்க கிட்ட இல்லை. சரி, ஃபைல் 1 2 3 எல்லாம் வருமா? அவர் என்ன கேக்குறானா, ஃபைல்லாம் விட்டுறீங்க, ஓகே, நீங்க அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் கேக்குறாரு. இப்ப பாருங்க, ஃபைல் வந்தா உள்ள வந்து வச்சிருவோம், போட்டுறோம். நான் என்ன கேக்குறேன், ஃபைல் பொய் உண்மை கண்டுபிடிக்குது வேற, அது என்ன உள்ள தள்ளுறது? ஆமா, இப்ப திமுக மாதிரி தான் இதுவும் 8% உள்ள போடுவீங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கான். என்னன்னு அது தெரியாத உனக்கு? ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போட்டாராம். அந்த மெசேஜுக்கு வந்து நாங்க இதை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அதனால உடனடியாக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். யார் மேல? ஆதவ் அர்ஜுன். என்ன கவலையா இருந்தா? சாப்பிடலப்பா காலையில இருந்து. வயசான காலத்துல கட்சிக்கு ஒரு வேதனைனா அவருக்கு இருக்கிற மூணும் கொட்டக்கூடிய அளவுல இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. அவருக்கே அப்படின்னா இவங்க மாதிரி இவங்க தலைவர் இவருக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இல்ல, அவங்க எல்லாம் தவற எதுவும் பதிவு போடலையே, தவற எதுவும் பேசலையே. நீ பார்க்கல, பார்த்தா தான் தெரியும், பாரு, போ பாரு. இல்லையா, வீத லீடர் இல்ல, வீத லீடர் ஆரம்பிச்ச பிறகு எந்த ஒரு தவறாவும் பேசல. விஜய் அவர்களே வந்து அந்த அளவுக்கு பேசல, அவரு ஒரு சாஃப்ட் கார்னர் தான். அதெல்லாம் போய் சேர வேண்டியதெல்லாம் சோபா போய் சேர்ந்துருச்சு. புரியல, சோபா நீங்க கொடுத்தீங்க. விஜய் அவர்கள் வந்து திரு அண்ணாமலை வீட்டுக்கு சோபா அனுப்பினாரு சொல்ல வரீங்களா? அவர் அனுப்பிச்சாரா அனுப்பலையே, சோபா போய் சும்மா இருக்கு. இப்பதான் ஒரு புதுசா கட்சிக்கு போய்கிறாரு, நீங்க பேசி கருத்துருக்கீங்க. இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. சோபா போயிருக்கு. யாருக்கு போயிருக்குன்னா யாருக்கிட்ட இருந்து அது யாருக்கிட்ட இருந்து அனுப்பணுமோ, யார் அனுப்புனாங்களோ, ஏற்கனவே யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அது மாதிரி இவருக்கும் அனுப்பிச்சிருக்கோம், போயிருக்கு. எழுதுனாருக்கு நல்லா இந்த தூக்கி விடுங்க, வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊத்தாப்புன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நீங்க சொல்றது. பார்ப்போம், பொறுத்து பாருங்க. எங்க மேல எந்த பழியும் போட மாட்டாரு, எங்க மேல ஃபைல் 1 2 3 எல்லாம் எண்ண மாட்டாரு, கவலையே படாதீங்க. அதாவது இவனோட நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். ஆனா அண்ணாமலை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சூட்கேஸுக்கு வேலை போகிறவரோ, சோஃபாவுக்கு வேலை போகிறவரோ கிடையாது. அவர் என்னைக்குமே சென்டிமெண்ட்டுக்கு வேலை போகிறவர். மக்களுடைய சென்டிமெண்ட்டை புரிஞ்சதுனால தான் இன்னைக்கு அவர் இருந்த பாதையில் அவர் எங்கேயோ பயணம் பண்ண வேண்டிய நபர் அவர் இந்த மக்களுக்காக இறங்கி வந்து ஒரு மக்களுக்கு உண்மையான அரசியல் என்னன்னு தெரியணும், உண்மையான வளர்ச்சி என்னன்னு காட்டணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட சாதாரண ஒரு மனுஷன் வந்து இந்த தமிழ்நாட்டை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜய் என்ன திரையில் நாயகன், ஆனால் தரையில் நாயகன் அண்ணன் புரட்சி இளைஞர். அங்க என்ன பார்வை? இந்த தாவகாரெல்லாம் இப்படிதான். முக்கியமா என்ன பேசுனாங்க, சைட்ல பாக்குறது, அப்படியே சைட்ல பாக்குறது, மேல பாக்குறது, காதை சொறியறது. இது என்ன? இது சட்டமன்றத்துக்கு இப்படிதான் இருக்கீங்க, யூடியூப் சேனல் வந்து இப்படிதான் இருக்கிறீங்க. இப்போ நீங்க என்னச்சுன்னா 2031 இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே வந்து அந்த முதலமைச்சர் பதவியில வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சினிமா பிரபலம்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் உட்காந்துட்டு இருக்காரு. 2031 இன்னொரு பேர் அடிப்படுது, இன்னொரு பேர் அடிப்படுது. வரப்பாது ஓப்பனா தனுஷ் அவர்கள் தான், அது மறைச்சு சொல்லணும்னு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 60-70% உறுதி ஆயிடுச்சு அவரும் வரான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் அந்த காலத்துல வரும்போது உங்களுக்கான எதிர்ப்பு, அந்த போட்டி இன்னும் அதிகமா இருக்கும்ல. தனுஷ் அண்ணே
அவர் சீன்ல இருக்க மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. போட்டியான அண்ணாமலையா அண்ணன் விஜய் அவர்கள் தான் போவோம். விஜயன் ஆட்சியை நீங்க எப்படிங்க குறை சொல்வீங்க, அவர் பெரிய நடிகர் எப்படிங்க கீழே இருக்குவீங்கன்னு கேட்கலாம். 5 வருஷம் ஆட்சி இவங்களை சேர்ந்து நடத்த விட்டா போதும். 2031 நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர், எதுவுமே பேச வேண்டாம். நாங்கள் இவங்க ஆட்சி, இவங்களுடைய கட்சி, இவங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், இவர்களை போன்ற மூத்த உறுப்பினர்கள் இவங்களை 5 வருஷம் பேச விட்டாலே 2031 எங்க ஆட்சி தான் உறுதி. உங்க வீதியில் அமைப்பு பாத்தீங்கன்னா போதைக்கு எதிராக நாங்க இருக்கோம், போதையை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. தாவேகா ஆட்சி அந்த போதையை வந்து எப்படி கையாளுதுன்னு பாக்குறீங்க? இல்ல, போதைன்ற விஷயத்தை பொறுத்தவரையிலும் இவங்க வந்து பதவி போதையில இருக்காங்க இப்போ. மற்றபடி எல்லா போதையும் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் நினைக்கிறேன். இந்த டாஸ்மார்க்ல 717 டாஸ்மார்க் மூடி இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் கூட அண்ணாமலை அண்ணன் வந்து சில அறிக்கைகளை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் பல இடங்கள்ல, இன்னும் பல இடத்துல பள்ளிகள் இருக்கு, கோயில் இருக்கு, இன்னும் அந்த முக்கியமான இடங்கள் இருக்கிற இடத்துல மூடுறன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பல விஷயங்களை ஸ்பாட் பண்ணாம இருக்காங்க. அதெல்லாம் ஸ்பாட் பண்ணி ஒரு அறிக்கையை அண்ணாமலை அவர் விட்டுருக்கிறாங்க. அதையும் பார்த்து விஜயனுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், புதுசுன்னு வந்த பிறகு சீனியர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கணும், அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். அதன் மூலமா ஒரு வளர்ச்சியை நாட்டுக்கு கொடுத்தா அது நாட்டுக்கும் நல்லது, அவங்க கட்சிக்கும் நல்லது, ஐயா நாயுடுவுக்கும் நல்லது. சரிங்க, இவ்வளோ நேரம் கேட்ட கேள்வி தெளிவான பதில் சொன்னீங்க. விவாதம் நல்லா ஒரு காரசாம ஒரு தெம்பா நல்லா போச்சு. மீண்டும் இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம். நன்றி.